ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நசாயில வரக்கூடிய செய்தி, ஒரு மனிதர் இரவில எழுந்து தொழ வேண்டும் என்பதற்காக அவர் அதை எண்ணத்தில் வச்சுக்கொண்டு அவர் என்ன செய்யறாரு, அவர் தூங்குறாரு. ஃபனாம, அவர் முழுசா என்ன செஞ்சிட்டாரு, அதாவது தூங்கி விட்டார். தூங்கி ஃபஜ்ருக்கு தான் அவர் எழும்புறார் என்றால் அவர் இரவில் தொழுததை போன்ற கூலி அவருக்கு எழுதப்படும். இரவில் அவர் தொழுத, ஏன்னா நீயத்தோட படுக்கிறார், நீயத்தோட தூங்குறார். அதனாலதான் அதாவது சில அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஒத்தர் தொழணும் என்ற நீயத்தோட அதாவது உறங்குவது அவருக்கு என்ன செய்கிறது, இரவுல தொழுத கூலி அவருக்கு தருது, அவர் தூக்கத்தில் இருந்துட்டாலும் சரி. ஆனா மிக பயங்கரமானதும் மிக கவலைக்குரியதும் நான் எழும்ப மாட்டேன் என்ற நீயத்தில் தூங்குவது. நிறைய பேருடைய தூக்கங்கள் எப்படி என்றா, இன்றைக்கு ஃபஜ்ருக்கு எழும்புறது இல்லை, எழும்ப இயலாது அப்படி என்று தூங்குவது இருக்கிறதே, அது எவ்வளவு, அதாவது எண்ணம் உங்களை அதாவது பர்லு தொழுவது இல்லை என்ற எண்ணத்தோட நீங்கள் தூங்குவது, அல்லது இன்றைக்கு விடிஞ்ச பின்னால்தான் நான் என்ன செய்வேன் என்று எண்ணத்தோட தூங்குவது மிகப்பெரிய குற்றம். ஏன்னா நீங்க கடமையை செய்ய மாட்டேன் என்ற முடிவோட என்ன செய்றீங்க, தூங்குறீங்க. அப்ப நீங்க ஒரு 8 மணிக்கோ 7 மணிக்கோ எழும்புறீங்கன்னா நீங்க அதை நீயத்து வச்சுட்டீங்க அதை. ஆனா நீங்க எழும்பணுன்ற நீயத்தோட தூங்குறீங்க, ஆனா உங்களால் எழும்ப முடியாமல் போகுதுண்டா உங்களுக்கு அது இரவு தொழுகையாக இருந்தால் அது செய்த கூலி உங்களுக்கு என்ன செய்யும், எழுதப்படும். சாதாரணமானதல்ல. ஒரு மனிதர், ஒரு கணவர் கொஞ்சம் வீட்டுக்கு செலவினங்களுக்கு ஒதுக்குறார், உணவுக்கு ஒதுக்குறார். இதுல மனைவி என்ன செய்யறாண்டா, கொஞ்சம் எடுத்து தர்மம் செய்யறார். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவங்களுக்கும் அதுல கூலி உண்டு, அவர்களுக்கு அதிலே கூலி உண்டு. கணவனுக்கு சில ஹதீஸ்ல இதில் கிடைப்பதை போல அரைவாசி கூலி மனைவிக்கு என்ன செய்கிறது, கிடைக்கிறது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. பங்காளர்கள் நன்மையில அவங்க எதுவும் உழைக்கல, எதுவும் செய்யல, ஆனா தர்மம் செய்யோண்டு எண்ணத்துல